திமுக கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், மதிமுக, முஸ்லிம் லீக், கோமாதேக, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. தொடக்கத்தில் 2019 தேர்தல் தொகுதி பங்கீடு பார்முலாவை அப்படியே கடைபிடிக்கலாம் என திமுக தரப்பில் யோசனை முன்வைக்கப்பட்டது. தேவைப்பட்டால் சிறிய அளவிலான மாற்றங்களை செய்யலாம் எனவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில் பாமக இணையலாம் என்கிற பேச்சுகள் பலமாக அடிபடுகின்றன. இதனை உறுதி செய்யும் வகையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்தார். இதேபோல மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனும் திமுகவுடன் இணக்கமாக இருக்கிறார். திமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகளுக்கான தொகுதிகள் குறையும். இதில் காங்கிரசுக்குத்தான் அதிக பாதிப்பு ஏற்படும். பாமக இடம்பெறும் கூட்டணியில் விசிக இருக்காது என்பது அக்கட்சியின் திட்டவட்டமான நிலைப்பாடு. இதனால் காங்கிரசும் விசிகவும் அதிமுக கூட்டணியை நோக்கி செல்லக்கூடிய சாத்தியங்களை மறுப்பதற்கும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் ஏற்கும் நிலையில் இருக்கிறது. காங்கிரஸ், விசிக என திமுக அணியில் இருந்து வெளியேறும் கட்சிகளுக்கு கௌரவமான தொகுதிகளை ஒதுக்கவும் அதிமுக தயாராக இருக்கிறதாம். தற்போதைய நிலையில் காங்கிரசுக்கு 10 அல்லது 12 தொகுதிகளையும், விசிகாவுக்கு 3 அல்லது 4 தொகுதிகளையும் தரவும் அதிமுக தயாராக இருக்கிறதாம். இதனாலேயே திண்டுக்கல் உள்ளிட்ட சில தொகுதிகளை காங்கிரஸ் வந்தால் விட்டுக் கொடுக்கலாம் எனவும் அதிமுக முடிவோடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல விசிகாவுக்கு சிதம்பரம் தொகுதியை விட்டுத்தரவும் அதிமுக தயாராக உள்ளதாம். திமுக, அதிமுக இரு அணிகளிலும் இன்னும் சில வாரங்களில் கூட்டணிக்குள் குறித்த தெளிவு பிறக்கும் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.